ஜாழ்ப்பாணத்தில் தாவடியில் பெரியார் சிலை அமைக்கப்பட இருக்கின்றது. அதற்கான நிதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான திகதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று அருண் சித்தார்த் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். பலரும் ஈழத்திலே பெரியார் சிலை தேவையில்லை, வைத்தால் உடைப்போம் என்று கூறி வருகிற நிலையில் தற்பொழுது இது தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. தமிழ் சினிமாவின் இயக்குனர் யாழ்ப்பாணத்திற்கு வந்து அருண் சித்தார்த்திடம் ஒரு தொகை பணத்தையும் கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார். இவ்வாறு பல சம்பவங்கள் பெரியார் சிலையை யாழ்ப்பாணத்தில் வைப்பதற்கு பின்னால் நடந்திருக்கின்றது, வைக்கப்பட இருப்பதாக தற்பொழுது உறுதியான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வந்தடையும். நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அண்மையில் ஒரு சர்ச்சை ஒன்று தமிழகத்திலே நிலவியது. அதாவது பெரியார் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்திருந்தார். பெரியார் தமிழ் மொழிக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் ஆபாசமான அவதூறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். பெரியாரை நான் ஏற்கவில்லை, பெரியாரை நான் புறக்கணிக்கின்றேன், பெரியாரை நாம் தமிழர் புறக்கணிக்கின்றது என்று கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து தமிழகத்திலே பெரும் சர்ச்சை வெடித்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் கும்பலாக இருந்து பெரியாரை எப்படி எதிர்ப்பது, பெரியார் எவ்வளவு மறுமலர்ச்சிகளை இந்த சமூகத்திலே செய்தார், பெண்களை வெளியில் விட வைத்ததே பெரியார் தான் என்று வழக்கம் போல 200 ரூபாய் காசுக்கு கூவு கூவு என்று கூவினார்கள். அதற்கு பிறகாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்திருந்தார், பெரியாரும் இந்த மண்ணில் மாற்றங்களுக்காக பங்களிப்பு செலுத்தி இருக்கின்றார், ஆனால் பெரியாரால் தான் இந்த மாற்றம் நிகழ்ந்தது என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழி என்று சொல்லி இருக்கின்றார். அதனை தாண்டி தமிழர்கள் தொடர்பாகவும் அவர் கொச்சையாக பேசியிருக்கின்றார். வாயால் சொல்ல முடியாத பல விடயங்களை அவர் கூறியிருக்கின்றார். அதற்கு சான்றுகளே இருக்கின்ற அவர் தெரிவித்திருந்தார். அதற்கு பக்கபலமாக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் சீமான் சொன்ன கருத்துக்கு ஆதாரத்தை நான் சமர்ப்பிக்கின்றேன் என்று கூறியிருந்தார். இவ்வாறு அனைவருமே சேர்ந்து பெரியாரை ஒரு பக்கம் வெளுவென்று வெளுத்து வாங்க, இன்னொரு பக்கம் திமுக சார்பாக முட்டுக் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. இந்த பிரச்சனை இப்படியே போய்கொண்டிருக்கின்ற போதுதான் திடீரென்று ஒரு திரைப்பட இயக்குனர், அதாவது வெங்காயம், பயாஸ்கோப் போன்ற திரைப்படங்களை இயக்கிய ராஜ்குமார் எனப்படுகின்ற இயக்குனர் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அதாவது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனும் சீமானும் ஒன்றாக இருப்பது போன்று வெளிவந்த புகைப்படம் உண்மை இல்லை என்றும், அந்த புகைப்படம் எடிட் செய்ய புகைப்படம் என்றும் அவர் கூறியிருந்தார். அந்த புகைப்படத்தை நான் தான் பல வருடங்களுக்கு முன்னர் எடிட் செய்து கொடுத்த நான் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். சீமானுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று நபர் ஒருவர் விரும்பிய நிலையில் அவர் என்னிடம் வந்தார். ஒரு போட்டோவை எடிட் பண்ணி செய்து தாருங்கள் என்று 10 போட்டோக்களை என்னிடம் தந்தார். அதாவது வேறு தலைவர்கள் பிரபாகரனும் இருக்கின்ற வகையிலான புகைப்படத்தை தந்து இவ்வாறு சீமானும் பிரபாகரனும் இருப்பது போன்ற படத்தை எடிட் பண்ணி தாருங்கள் என்று கூறினார். நான் பிறந்த நாளுக்கு பரிசாக கொடுக்க போகின்றார் என்றுதான் அந்த புகைப்படத்தை நான் எடிட் செய்து கொடுத்தேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பிறகாக அவர் தலைவர் பிரபாகரனுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டாரா இல்லையா என்பது தொடர்பாக பல சர்ச்சைகள் நீடித்திருந்தது. அப்போது முன்னாள் போராளிகள் பலர் இது தொடர்பான விளக்கத்தை கூறியிருந்தார்கள். சீமான் அவர்கள் வந்தது உண்மை, அவர் பிரபாகரனுடன் நின்றது உண்மை, பிரபாகரன் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது உண்மை, திரைப்படம் எடுக்கின்ற போர்வையில் தான் அவர் இங்கு வந்தார், பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கு பெற்றினார், திரைப்படம் எடுக்கத்தான் இங்கு வந்தார் என்பதற்காக திரைப்படம் எடுக்கத்தான் வந்தார் என்று மட்டுமே வைத்துக் கொள்ள முடியாது, அதை சாக்காக வைத்துக் கொண்டு அல்லது அதை காரணமாக வைத்துக் கொண்டு அவர் இங்கு வேறு பல நடவடிக்கைகளுக்காக வந்தார் என்று இங்கிருந்து பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. அதே போல புலம்பெயர் தேசத்திலிருந்தும் பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. இவ்வாறு இந்த பிரச்சனை தமிழகத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போதுதான் திடீரென்று தமிழக தொலைக்காட்சி ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. அதாவது வெங்காயம் திரைப்படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் பெரியார் சிலை வைக்கப்பட இருக்கின்றது என்கின்ற கருத்தை தெரிவித்தார் என்று ஊடகங்களிலே செய்திகள் வெளியாக இருந்தது. அது தொடர்பாக சில தினங்களுக்கு முன்னால் இலங்கையிலும் பலரும் பேசி வந்தார்கள். பெரியாருக்கு சிலை தேவையா இல்லையா என்பது தொடர்பாக எல்லாம் பல கருத்துக்கள் இங்கு நிலை வந்தது. ஆனால் உண்மையிலே பெரியார் என்கின்ற ஒருத்தருக்கு இங்கு சிலை தேவையில்லை. அவரால் தமிழகம் சீரழிந்தது போதாது, அல்ல தமிழகத்தில் அவர் செய்த வேலைகள் போதாது என்பதற்காக இங்கு கொண்டு வர தேவையில்லை. இங்கு அவ்வாறு எதுவுமே இல்லை. ஆண்கள் பெண்களுக்கு நிகரானவர் என்று முதல் நிரூபித்து காட்டியதே இந்த மண் தான். இந்த மண்ணுக்கு பெரியார் சொன்ன சில சித்தாந்தங்கள் கூட இங்கு தேவைப்படாது. அதனை விட முற்போக்காகத்தான் இந்த மண் இருக்கின்றது.
ஆனால் அதனை மீறி இங்கு பெரியார் சிலை வைப்பதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட அது வெற்றி அளித்திருக்கின்றது தான் சொல்ல வேண்டும். அதாவது தமிழகத்திலே இவ்வாறு யாழ்ப்பாணத்தில் பெரியார் சிலை வைக்கப்பட இருக்கின்றது என்பது தொடர்பாக செய்தி வெளியான நிலையில் இங்கு பலரும் கூறியிருந்தார்கள், அந்த சிலையை உடைப்போம் என்று, இங்கு வைத்தால் நாங்கள் உடைப்போம், இங்கு பெரியார் சிலையை வைக்க முடியாது என்று. ஆனால் தற்பொழுது அனைத்துமே கைமுறி போய்விட்டதோ எனப்படுகின்ற ஒரு கேள்வி அல்லது சந்தேகம் எழுந்திருக்கின்றது. காரணம், அருண் சித்தார்த் அவர்கள், அதாவது யாழ்ப்பாணத்திலே சிவில் அமைப்புகளை வைத்து இயங்கி வருகின்ற அருண் சித்தார்த் அவர்கள் பல நாட்களாக தொடர்ந்து அவர் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் சர்ச்சையாகத்தான் வரும் அல்லது சர்ச்சையான கருத்துக்களை தான் தெரிவிப்பார். அந்த வகையில் சர்ச்சையான ஒரு நபராக அறியப்பட்ட அருண் சித்தார்த் அவர்கள் தற்பொழுது பெரியார் சிலை வைப்பது தொடர்பாக ஒரு அறிவிப்புரை வெளியிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் இருக்கின்ற எனது கட்சி அலுவலகத்திற்கு முன்பாக பெரியார் சிலை ஒன்றை வைக்கப் போகின்றேன், அதே போல அண்ணல் அம்பேத்கர் சிலையும் வைக்கப் போகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சாதியத்தை ஒடுக்குவதற்காக, சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிய பெரியாரின் சிலையை இங்கு வைக்கப் போகின்றேன், சாதியக்காரர்கள் இங்கு வந்து பிரச்சனை பண்ணுவார்கள் என்கின்ற வகையில் சாதி அடிப்படையிலான பிரச்சனையை மையப்படுத்தி அவர் கொண்டு வந்து பெரியார் சிலை வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அந்த பதிவுகளினூடாக அறியக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அதனை தாண்டி வெங்காயம் திரைப்படத்தின் இயக்குனரான ராஜ்குமார் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து அருண் சித்தார்த்தை சந்தித்திருக்கின்றார். அப்போது அவர் தனிப்பட்ட ரீதியில் ஒரு தொகை பணத்தையும் கொடுத்திருக்கின்றார் பெரியார் சிலை வைப்பதற்காக. ஆகவே இதன் பின்னணியில் ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது யாழ்ப்பாணம் உட்பட வடக்கு கிழக்கு தமிழர்களை இந்தியாவின் நிகழ்ச்சி நிரலுக்குள் அல்லது தமிழகத்தின் நிகழ்ச்சி நிரலுக்குள் கொண்டு வருவதற்கு நீண்ட காலமாக திட்டம் நடக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் யாழ்ப்பாண கலாசார மையத்தின் பெயர் மாற்றப்பட்டிருந்தது, திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று மாறியிருந்தது. அதற்கு பிறகாக யாழ்ப்பாண திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்று பெயர் மாற்றப்பட்டிருந்தது. இவ்வாறான சூழ்நிலை தான் யாழ் கலாசார மையத்தின் பெயர் 3 முறை மாற்றப்பட்டிருந்தது. இது தொடர்பான சர்ச்சைகளும் அண்மை காலத்தில் எழுந்திருந்தது. அதை தவிர மகாத்மா காந்தி வீதி என்று வைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு அங்கிருக்கின்ற அனைத்து விடயங்களையும் இங்கு கொண்டு வந்து அவர்களுடைய கலாச்சாரத்துக்கு எங்களையும் இழுப்பதனால் சீனாவின் கைவசம் இந்த வடக்கு கிழக்கு தமிழர்கள் போவதை தவிர்க்க முடியும். இலங்கையில் வடக்கு கிழக்கு பகுதி எங்கள் கட்டுப்பாட்டுகள் இருந்தால் தான் இந்தியாவுக்கு பாதுகாப்பு. இந்த காரணங்களால் அவர்கள் இந்த பகுதிகளை அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முனைகின்றார்கள். ஆனால் இந்தியாவை மக்கள் வெறுக்க தொடங்கி விட்டார்கள். முற்றாக தமிழ் மக்கள் இந்தியாவை புறக்கணித்து விட்டார்கள். இவ்வாறான சூழ்நிலையைத்தான் அருண் சித்தார்த் அவர்கள் வெளியிட்ட பதிவை நாங்கள் பார்க்கலாம். ஈழத்தில் பெரியார் சிலை நிறுவப்படும். ஈழத்தில் இலங்கையில் சாதிய ஒடுக்குமுறையின் கோட்டையான யாழ்ப்பாணத்தில் தாவடியில் KKS வீதியில் எனது அலுவலகத்துக்கு முன்னால் 10 அடி உயரத்தில் தந்தை பெரியார் சிலையும் அண்ணல் அம்பேத்கர் சிலையும் சமூக நீதி, சமதர்மம், பகுத்தறிவு, சுயமரியாதை, பெண் விடுதலை, சாதி ஒழிப்பு, சீதன முறை ஒழிப்பு போன்ற உயரிய மேன்மையான சிந்தனை முறையை பறைசாற்றும் நோக்கில் நிறுவப்படும். சிலைகள் நிறுவப்படும் திகதிகள் விரைவில் பொது வழியில் அறிவிக்கப்படும். இந்த சிலைகள் இரண்டும் ஈழத்தில் தந்தை பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் நிறுவப்படும். முதலாவது சிலைகளாக வரலாற்றில் பதியப்படும். பின்குறிப்பு: ஈழத்து இந்திய புலம்பெயர் தேசத்து சாதிய சண்டியர் அனைவரும் வரவேற்கப்படுகின்றீர்கள். ஒடுக்கப்பட்ட மக்களை காலங்காலமாக சுரண்டி வாழ்ந்த இன்றும் வாழ்ந்து வரும் சனாதன சாதிய சங்கிகளுக்கும் சைமனின் வியாபார புரட்டு தேசிய ஆமை குஞ்சுகளுக்கும் அருண் சித்தார்த் என்கின்ற ஈழத்து பெரியாரிஸ்டின் அறைகூவல் இது. முடிந்தால் இந்த சிலைகளில் கை வைத்து பாருங்கள் என்று ஒரு பதிவை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதனை தாண்டி இன்னும் ஒரு பதிவை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த பதிவுதான் இயக்குனர் ராஜ்குமார் அவரை சந்தித்தது மற்றும் இயக்குனர் ராஜ்குமார் அருண் சித்தார்த்துக்கு பணம் கொடுத்தமை தொடர்பான பதிவு. அந்த வகையில் அவர் இரண்டாவதாக வெளியிட்டிருக்கின்ற பதிவை இதிலே பார்க்கலாம். ஈழத்தில் பெரியார் சிலை நிறுவ இயக்குனர் ராஜ்குமார் நன்கொடை. இலங்கையில் ஈழத்தில் சாதிவரியின் கோட்டையான யாழ்ப்பாணத்தில் பெரியார் சிலை ஒன்றல்ல பல 100 நிறுவப்படும். இந்தியாவிலிருந்து அண்மையில் இலங்கை வந்திருந்த வெங்காயம், பயாஸ்கோ போன்ற படங்களின் இயக்குனரும் பெரியாரிஸ்டுமான ராஜ்குமார் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள யாழ் பெரியார் படிப்பு வட்டம் மற்றும் அம்பேத்கர் இயக்கம் ஆகியவற்றின் எமது அலுவலகத்தில் எம்மை சந்தித்து கலந்துரையாடினார். இலங்கையில் எமது தலைமை நிறுவப்பட இருக்கும் பெரியார் சிலை அமைப்பிற்கு தனது தனிப்பட்ட பங்களிப்பாக ஒரு தொகை பணத்தினை நன்கொடையாக வழங்கி வைத்தார். இவ்வாறு மற்றொரு பதிவை அவர் வெளியிட்டிருக்கின்றார். பெரியார் சிலை துறக்க இருக்கின்றோம், அது தொடர்பான திகதி விரைவில் அறிவிக்கப்படும். 10 அடி உயரத்தில் இவ்வாறு பெரியார் சிலையை துறக்கப்பட இருக்கின்றது. அதை தவிர அம்பேத்கரின் சிலையும் துறக்கப்பட இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்தன்.